சீமான் நல்லவனா கெட்டவனா? தமிழக போலீஸும் அரசும் சீமானை கண்டு ஏன் இப்படி அஞ்சி நடுங்குகிறது? சீமான் விஷயத்தில் ஸ்டாலின் செயலற்று போனது ஏன்? வெகுஜன கொந்தளிப்பை ஸ்டாலின் புரிந்து கொள்வது எப்போது? சென்னை உயர்நீதிமன்றம் சீமான் கற்பழிப்பு வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் நாம் தமிழர் கட்சி திமுக அரசாங்கம் அழிக்க திட்டமிருப்பது போல சீமானை அப்பட்டமான அவதூறு பிரச்சாரம் செய்கிறார். இதை திமுகவும் தமிழக அரசு போலீஸும் கேட்டும் மௌனமாக பயந்து கடந்ததாக செல்கிறது. ஆனால் பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஜெயலலிதா இருந்தால் சீமான் இப்படி அதிமுகவையும் ஜே அரசையும் இப்படி பொய் அவதூறுகளை வீசிவிட்டு செல்ல முடியுமா என்று. உயர்நீதிமன்றம் உத்தரவு அதன் பேரில் போலீஸ் விசாரணை அழைக்கப்பட்டு சீமானுக்கு ஏதோ அநீதி நிகழ்ந்து விட்டதாகவும் அவர் அரசு அழிக்க நினைக்கிறது என நாம் தமிழர் கட்சியினர் மணிக்கணக்கில் வலசரவாக்கம் நினைக்கிறது. அரசு நினைக்கிறது. தமிழக கட்சியினர் மணிக்கணக்கில் வலசரவாக்கம் வடபழனி ஆற்காட்டு சாலை என சென்னையின் மையப்பகுதியை ஸ்தாபிக்க செய்வது நினைக்கிறது. இதை பார்க்கும்போது இங்கு அரசு இருக்கிறதா என்ற எண்ணம் ஏற்படாதா? ஸ்டாலினும் போலீஸும் இதை உணர மாட்டார்களா? இதனால் தான் இந்த அரசு மீது நம்பிக்கை இழந்து சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச முற்பட்டனரா தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர்? சீமான் மீதான புகாருக்கு அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை என்ற நம்பிக்கை இந்த அரசு மீது பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தாமல் இருப்பது அரசியல் கையாளத்தனத்தை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு சந்தித்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. நாளொரு மேலே பொழுதுமாக தினந்தோறும் பேப்பரில் திரும்பினா இங்கே பாலியல் வழக்கு, இங்கே கஞ்சா, இங்கே கொலை அப்படின்னு தொடர்ச்சியாக தான் நாளொரு மேலே பொழுதுமாக தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த செயல்பாடுகள் தமிழக அரசின் நிலைப்பாடு அப்பட்டமாக கையுற்றப்படுகின்றன. இதை அரசு உடனே உணரவே இல்லையே. ஏன்? சீமானின் தனிப்பட்ட பிரச்சனை, இது போலீஸ் விசாரணை, நீதிமன்ற வழக்கு. சீமான் நேர்மையாக எதிர்கொள்ளாமல் இது சமுதாய பிரச்சனை போலவும் தனக்கு நிகழ்ந்த கொடுமை போலவும் பேசி தொண்டர்களையும் பொதுமக்களையும் போராட்ட அழைப்பது என்ன மாதிரியான மனநிலை? இது பெரும் தவறு. இதை சீமான் நேர்மையாக எதிர்கொண்டு வேண்டும். தலைவர் தெரிந்தே செய்த தவறை ஒன்றும் அறியாத தொண்டர்களை கொண்டு முட்டு கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சீமான் முயற்சிப்பது அப்பட்டமான அரசியல் அயோக்கியத்தனம். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு செய்த 15 ஆண்டு காலமாக வருங்கால முதல்வர் போல வருவது, அரசியல் நியாயங்கள் பேசி வருவது அவரது செல்வாக்கை மட்டும் காட்டவில்லை, ஸ்டாலின் அரசின் ஆளுமை பற்றாக்குறையும் போலீஸ் உள்ளடி வேலையும் சேர்ந்தே காட்டுகிறது. சீமான் தன் மீது வைக்கப்பட்ட பாலியல் புகார் விவகாரத்தை பொறுப்பாக கையாளாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார். மேலும் தனது கட்சியினரையும் தவறு செய்ய தூண்டுகிறார். இது அரசியல் அசிங்கம். சீமான் இதில் சிந்தித்து செயல்பட போவதில்லை. சிந்தித்து செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாவது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரும்புக்கரம் கடும் நடவடிக்கை என்னும் பூச்சி காட்டும் வேலையை அரசு செய்யாமல் நம்பிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்கள் காவல்துறை மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழந்துவிட்டது. அரசின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் இழக்க நேரிடுகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் செயல் இழந்துவிட்டது திராவிட மாடல் ஆட்சி.